இந்திய பிரதமர் நமது மோடி அவர்கள் போர் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு பெஞ்சமின் இடத்துல போய் கொஞ்சிக் கொண்டிருந்தார். அதாவது இந்துத்துவ அரசியல் இந்தியாவோடு இருந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அரசியலில் எப்போதும் இந்துத்துவ அரசியல் ஏற்படக்கூடாது. பெஞ்சமின் நேதன்யாகுவிடத்தில் நாம் அயன்டோம் ஆதரவு கொடுத்தோம். இன்றைக்கு அயன்டோம் எல்லாமே தூள் தூளா போயிட்டு போர் முடிகின்ற போது இதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தின் ரெசஷன் என்று சொல்வார்கள், மந்த நிலையை சந்திக்கும். அந்த மந்த நிலை இந்தியாவுடைய ஜிடிபி மட்டுமல்ல, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை உயர்த்தும். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருக்கார, அவர் உண்மையிலே ஒரு சமாதான பிரியராக இருந்தால் அவர் கால் பண்ண மாட்டார், எல்லாரும் வாங்க. அப்படி வரும்போது 2 அணிகளாக மாறுகின்ற போது உலக போராக மாறும். அப்ப எல்லா பயங்கரவாதிகளையும் இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அந்த பயங்கரவாதிகள் என்று சொல்வது இவர்கள் தான். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் சர்வதேச பார்வையாளர் சுஃபியான் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இந்த போரானது முடிகிற நிலையில இல்லை, தொடர்ந்துட்டே போகுது. இந்தியா இதில் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சார்? ஏன்னா அவங்க போர் பண்ணுறது நம்ம எக்கனாமி பாதிக்கப்படுது இல்லையா? அந்த பொருளாதாரம்ன்றது அடிவாங்க வாய்ப்பு இருக்கா சார் இந்த போர்னால? இந்தியா தப்பி இருக்கிறது. இந்தியா எப்படி தப்பி இருக்குன்னா, மஜீத் கமேனியுடைய மிக முக்கியமான ஆளுமை மஜீத் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்தியாவை பற்றி அவர்கள் என்ன புரிந்திருக்கிறார்கள் என்றால், இந்திய பிரதமர் நமது மோடி அவர்கள் போர் நடப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்பு பெஞ்சமின் இடத்துல போய் கொஞ்சிக் கொண்டிருந்தார். நீ தாய் வீடு, நான் தந்தை வீடு என்று. அது தேவையற்ற ஒன்று. அதாவது இந்துத்துவ அரசியல் இந்தியாவோடு இருந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அரசியலில் எப்போதும் இந்துத்துவ அரசியல் ஈடுபடக்கூடாது. காரணம், நாம் ஒரு நான் அலையன்ஸ் மூவ்மெண்ட், அணிச்சேரா கொள்கையை, கூட்டுச்சேரா கொள்கையை பின்பற்றுகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு இஸ்ரேலும் தேவை, அமெரிக்காவும் தேவை, ரஷ்யாவும் தேவை, எல்லோரும் தேவை. அரபு நாடுகள் முழுமையாக இந்தியாவிலே பல 100 கோடிகளை இன்வெஸ்ட் செய்வதற்கான ஒரு நீண்ட தூர ஒரு வாய்ப்புகள் இருக்கின்ற போது, இவர்கள் நரேந்திர மோடி பெஞ்சமினோடு நெருக்கமாக பயணிப்பதை போல் ஒரு மாயப்பிம்பத்தை கட்டமைப்பது, ஈரானுக்கு இவர்கள் மீது அவ்வளவு நல்ல எண்ணம் இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பெரிய நாடாக அவர்கள் மதிக்கிறார்கள். ஒரு கல்ச்சரல் டெரிட்டோரி ஐடென்டிட்டி, கலாச்சாரத்தின் ஒரு பண்பட்ட மண்ணினுடைய அடையாளமாக அவர்கள் இந்தியாவை பார்க்கிறார்கள். ஆகவே இந்தியா கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள். நந்தாதேவி என்ற ஒரு கப்பல், ஷிவாலி என்ற ஒரு பெரிய கப்பலின் மூலம் 92,500 டன் நியர் அபவுட் எல்பிஜி கேஸ்கள், சிஎன்ஜி கேஸ், எல்பிஜி, சிஎன்ஜி, அதே மாதிரி மண்ணெண்ணெய், இதெல்லாம் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் எல்லா கப்பல்களுக்கும் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள், எக்ஸப்ட் அமெரிக்கா மற்றும் யூத நாடுக்கு. அவர்களுக்கும் அனுமதி கொடுத்து ஒரு நார்மலான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த தயார். ஆனால் அவர்கள் போரை நிறுத்த வேண்டும், இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அப்போ இந்தியா மீது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்லெண்ணம் ஒன்றும் இல்லை. இந்தியாவின் மீது அவர்களுக்கு எப்போதும் வெறுப்பில்லை. ஆனால் நம் நாட்டுடைய பாலிசி தவறுதலாக இருந்தது. இந்த இடத்தில் இந்தியா ஒன்றை கடைபிடித்தது. பெஞ்சமின் நேதன்யாகுவிடத்தில் நாம் அயன்டோம் ஆதரவு கொடுத்தோம். இன்றைக்கு அயன்டோம் எல்லாமே தூள் தூளா போயிட்டு, அவர்களுடைய மேக் தாக்குதலின் மூலம் சிஜில், கொர்ரம்சோர், கைபர் ஷெக்கான், அதே போன்று அவர்களுடைய குறைந்த தூர ஏவுகணைகளான கஹர், கசர், ஃபத்தா 2, ஃபத்தா 1, ஃபத்தா 2, ஷஹாப் 1, 2, இப்படி ஏராளமான ஏவுகணைகள், மேனுவரபிள் சூழ்ச்சி ஏவுகணைகள், வார்ஹெட்ஸில் அதிகமான வெடிமருந்துகளை சுமந்து அடித்து துவம்சம் சொல்லி 2200 கிலோமீட்டருக்கு அங்கே போகும்போது, இன்றைக்கு ஈரானுடைய கைகள் ஓங்கி இருப்பதை இந்திய ராஜ்ய ரீதியாக இந்தியா உணர்ந்திருக்கிறது. அதனால் இப்போ நாம் கொஞ்சம் க்ளோஸாக போயிட்டுருக்கோம். ஜெய்சங்கரும் பேசுகிறாங்க, அப்பாஸ் அராகச்சியோடு பேசினார், மசூஸ் பெசஸ்கியானோடு பேசினார். அதனால் இந்தியாவுக்கு தற்போதைய ஆபத்துகள் ஒன்றுமில்லை. இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் எல்லாமே டோட்டல் ஃபெயில். எல்லா நாட்டோடும் பிரச்சனை தான். அதை கொஞ்சம் சரி செய்வாங்களா என்பதை இந்த போர் முடிந்த பிறகு தான் பார்க்கணும்.
ஏன்னா இப்போ தங்கம் விலைன்றது சரியாக தொடங்கியிருக்கு இந்த போர் காரணத்தால். இப்போ பெட்ரோல் விலைகள்ன்றது உயருமா உயராதா அப்படின்ற அச்சமும் மக்களிடையே இருக்குது சார். இந்த போருன்றது முடிகிற மாதிரி இல்லை, பல மாதங்கள் தொடர்ற மாதிரியே தான் இருக்குது. போக போக என்ன மாதிரியான பாதிப்புகள் நம்ம சந்திக்கலாம் சார்? இந்த போரினுடைய பாதிப்பு தான் நான் சொல்கிறேன். இப்போ தங்கத்தை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. தங்கம் வந்து சாப்பிடக்கூடிய பொருள் அல்ல. இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் 10 ரூபா 20 ரூபா உயர்த்திட்டாங்க. ஏன்னா 1800 2300 என்று இருந்த கேஸ் இன்னைக்கு 5000 ரூபாய் நாங்கள் கொடுக்கொண்டிருக்கோம். அந்த அளவிற்கு உயர்ந்துட்டு. ஏன்னா நமக்கு அதிகபட்சமான இம்போர்ட் செய்யக்கூடிய 88% எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்டும் மொத்த பில்லிங் 12லேருந்து 14 லட்சம் கோடி இந்தியாவில் இம்போர்ட் செய்கிறதுல அதிகம். அதில் 88% இங்கே தான். அதில் 16லேருந்து 20% இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒபேக் கண்ட்ரிகளில் சவுதி அரேபியா, 23லேருந்து 28% இம்போர்ட் செய்யக்கூடிய ஈரான், அது அல்லாமல் 34% ரஷ்யா. இதுதான் முக்கியமாக நம் நாட்டின் இம்போர்ட். இப்போ இந்த இம்போர்ட் வந்து நமக்கு நார்மலாக இருந்தால் தான் இந்தியாவுடைய ஜிடிபி வளரும். ஏன்னா ஃபண்டமெண்டல் பேசிக் ரா மெட்டீரியல் என்பது குரூடு இருந்தால்தான் வண்டி ஓடும். வாகனங்கள் ஓடினால்தான் மக்கள் பயணிப்பார்கள். வாகனங்கள் ஓடினால்தான் சுற்றுலாத்துறை நல்லாயிருக்கும். வாகனங்கள் ஓடினால்தான் ஹோட்டல் போன்ற சுற்றுலா தலங்கள் மக்கள் வருவார்கள். வாகனங்கள் பரிவர்த்தனை இருந்தால் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சந்தைகளை கடத்துவது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பில்லியன் டாலர்கள் மதிப்பில்லான பொருட்களை, கடையாக இருந்தாலும் சரி, காய்கறி வளாகமாக இருந்தாலும் சரி, ஜவுளித்துறையாக இருந்தாலும் சரி, ஹார்பராக இருந்தாலும் சரி, அதே போல் ஏர்போர்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கேயும் இன்றைக்கு க்ரூட் ஆயில் இல்லாத பயன்பாட்டை நீங்கள் எதையுமே காட்ட முடியாது. ஒரு மனிதர் இறந்து போனால் அவரை கொண்டு செல்வதற்கு ஆம்புலன்ஸுக்கும் பெட்ரோல் வேணும், மருத்துவமனைகள் இயங்குவதற்கும் பெட்ரோல் வேண்டும். அப்போ பெட்ரோல் ப்ராடக்ட் இல்லாமல் உலகம் இல்லை. உலகம் இருக்க வேண்டும் என்றால் நவீன உலகத்திற்கு எரிபொருளாகிய கச்சா எண்ணெய் தேவை. ஆகவே இந்தியாவினுடைய பொருளாதாரம் மட்டுமல்ல, சர்வதேச பொருளாதாரமே பணவீக்கத்தை கொண்டுள்ளது. பணவீக்கத்திற்கு ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் என்று சொல்வார்கள். இந்த போர் முடிகின்ற போது இதனுடைய தாக்கம் ஒட்டுமொத்த உலகத்தின் ரெசஷன் என்று சொல்வார்கள், மந்த நிலையை சந்திக்கும். அந்த மந்த நிலை இந்தியாவுடைய ஜிடிபி மட்டுமல்ல, இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை உயர்த்தும். ஆகவே இந்தியா வந்து நிறைய சிக்கலை சந்திக்கும். இந்தியா மட்டுமல்ல என்று தான் சொல்கிறேன். இந்தியாவுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் இது ஒன்று தான். ஆனால் இந்திய அரசு வெளிநாடுகளைத்தான் நம்பி இருக்கிற சூழ்நிலையில் இந்த போர் நிற்காத வரை உலகத்திற்கும் நிம்மதி இல்லை. குறிப்பாக அதிக பயன்பாடு கொண்டிருக்கிற இந்திய தேசத்திற்கும் எல்லா சிக்கல் தான் என்பதை. ஏன்னா இங்கே இன்னொரு அச்சமும் ஏற்படுது இல்லையா சார், இது வந்து 3ஆம் உலக போரா மாறுமா? ஏன்னா இவங்க வந்து உக்கிரமாக இப்படி அடிச்சுக்கிட்டு போக போக அடுத்த நாடுகள் வந்து கை கோர்க்க, இன்னொரு நாடுகள் சப்போர்ட்டுக்கு வரன்றப்ப இது உலக போரா மாறும் அந்த அச்சமும் வந்திருக்கே சார் மக்களிடையே. இல்லை, அந்த உலக போராக மாறுவதற்கான வழி இப்பொழுது இல்லை. அது ஒரு பாசிட்டிவ் விவகாரம். அணி சேர்வதற்கு யாரும் தயாராக இல்லை. பெஞ்சமின் நேதன்யாகு என்பவர், டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற மடைத்தனமான மனிதர்கள், அறிவு சூட்சமமானவர்கள் உலகப் போராக அதை மாற்றுவதற்கு நினைத்த நேரத்தில் அவர்களுக்கு ஆதரவு இல்லை, அமெரிக்காவுக்கு ஆதரவு இல்லை. ஆனா அவங்க உலக போரா இதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதுனால தானே எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் நல்லவனாக இருந்தால் எல்லோரையும் கூப்பிட மாட்டான். அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் இருக்கார, அவர் உண்மையிலேயே ஒரு சமாதான பிரியராக இருந்தால் அவர் வந்து கால் பண்ண மாட்டார், எல்லாரும் வாங்க. அப்படி வரும்போது 2 அணிகளாக மாறுகின்ற போது உலக போராக மாறும். ஆனால் உலகம் இன்றைக்கு அவர் பின்னால் போறதுக்கு தயாராக இல்லை. அதுதான் எந்த நாடும், அவரால் தீனி போட்டு வளர்க்கப்பட்ட எல்லா நாடுகளும், முதலாளியாக இருந்து அவருக்கு உதவி செய்து கொண்டிருந்த சவுதி அரேபியா, கத்தர், UAE, குவைத் போன்ற நாடுகளும் அமெரிக்காவுக்கு பின்னால் போவதற்கு தயாராக இல்லை. குறிப்பாக அமெரிக்கா என்பதை விட டொனால்ட் ட்ரம்ப் என்ற ஒரு தனிமனிதனுடைய யுக்தி, அவருடைய சூட்சமம், முடக்கு நிலை சிந்தனைகள், துரு ஏறிய ரெஸ்டிங், என்ன சொல்றது, ஒரு பிரெயின், அந்த மாதிரி விஷயத்திற்கு மக்கள் ஒருபோதும் அடிபணிய போவதில்லை. இது உலகப் போராக மாறுவதற்கான வாய்ப்பில்லை.
ஆனால் இது ரீஜனல் போராக மாறி இருக்கிறது. ஆனால் இது வெகு விரைவில் நிறுத்தப்படாவிட்டால் உலகம் பெரும் சிக்கலை சந்திக்கும். அந்த வெகு விரைவு எப்போ, என்னைக்கு, எத்தனை மணி நேரத்தில் என்பதை இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ வேணா அது மாறலாம். அப்படிதான் இருக்கு. எப்போ வேணாலும் மாறலாம் இல்லை, எப்போது சமாதானம் ஏற்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியும். அதற்கான வழி என்னங்கிறது தெரியல. அவங்க வச்சிருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் ரொம்ப மோசமான கண்டிஷன். அமெரிக்கா இந்த பிராந்தியத்தை விட்டே வெளியேறணும். அமெரிக்கா எங்கள் மேலே தடை நீக்கணும். எங்களுடைய ப்ராப்பர்ட்டியை உடனே ரிலீஸ் பண்ணி விடணும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல், டீசல், குரூட் டிரான்சாக்ஷன், அதாவது பண பரிவர்த்தனை சீனாவுடைய யுவான் மூலம் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்ட்டு அவங்க தெளிவா அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க சைடு இருந்து பாக்குறப்ப அந்த கோரிக்கைன்றது நியாயமானது சார். நீங்களே இப்ப எவ்வளவு நாள் உயர்வீங்க, எங்க பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுங்கன்ற கோரிக்கை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லம்மா, 47 ஆண்டுகள். 1947ஆம் ஆண்டு இந்த அநியாயத்தை செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் அணு ஆயுதங்களை எல்லாம் வைக்கவில்லை. இன்றைக்கெல்லாம் அணு ஆயுதம். அமெரிக்கா என்னவென்றால் அவனுடைய சொல்லை கேட்கவில்லை என்றால் நாசம் செய்வது. அணு ஆயுதம் இப்பொழுதுதானே என்ரீச் பண்ணப்பட்டிருக்கிறது, சென்ட்ரிஃபியூஜ். 1979 எந்த அணு ஆயுதம் இருந்தது கேட்டால் ஒரு புதிய இஸ்லாமிய மதவாத நாடு. மதவாதம் இல்லை, நீ கோட்டு போட்டு சேர்ந்து கொண்டு நீ பயங்கரவாதத்தை செய்கிறீர்கள். நீங்கள் தான் பயங்கரவாதத்தை ஆரம்பிக்கிறவாதம். ஈராக்கிலே பயங்கரவாதம், ஈரானிலே பயங்கரவாதம், லிபியாவிலே பயங்கரவாதம், அதே போன்று ஆப்கானிஸ்தானிலே பயங்கரவாதம், வியட்நாமிலே பயங்கரவாதம். எல்லாம் நீங்கள் தான். நீங்கள் பலஸ்தீனத்திலே மக்களை குண்டு போட்டு அழிச்சீர்கள். ஒரு 22 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மக்களை அழிப்பதற்கு 900 கார்கோ விமானங்களில் ஆயுதத்தை கொடுக்குற அமெரிக்கா, 140 ஷிப்பிங் கண்டெய்னரில் ஆயுதத்தை கொடுத்த அமெரிக்கா. ஐஎஸ் அமைப்பை உருவாக்கியது இவர்கள் தானே. ஐஎஸ் அமைப்பை உருவாக்கிய அபூபக்கர் பாக்தாதியினுடைய துணை ஏஜெண்டாக, ஒசாமா பின் லேடன் என்ற பயங்கரவாதிக்கு துணை ஏஜெண்டாக, அபூபக்கர் பாக்தாதி ஐஎஸ்னுடைய தலைமை பொறுப்பில் இருப்பவனுக்கு அசிஸ்டண்டாக இருந்த, இன்றைக்கு சிரியாவின் அதிபதியாக இருக்கிற அபு முகமது அல் கோலானி என்ற அல்சார், ஹெச்டிஎஸ் ஹயாத்து தஹரீக் அல் சாம் என்ற அமைப்பினுடைய ஃபவுண்டர் ஆர்கனைசேஷனுக்கு இன்னைக்கு வெள்ளை மாளிகையில் வெண்சமரம் வீசுகிறாயே ஒரு பெரிய பயங்கரவாதிக்கு, அவன் தலைக்கு எத்தனையோ மில்லியன் அறிவித்த அமெரிக்கா இன்று அவனோடு க்ளோஸ் ஆகிறாங்க. அப்ப எல்லா பயங்கரவாதிகளையும் இவர்கள் தான் உருவாக்குகிறார்கள். அந்த பயங்கரவாதிகள் என்று சொல்வது இவர்கள் தான், அது பயங்கரவாதிகள் இல்லை என்று சொல்வதும் இவர்கள் தான். ஆகவே இதுதான் யதார்த்தமான நிலை. ட்ரம்ப் என்ற ஒரு தனி மனிதனோட இந்த முடிவால் இப்போ உலக நாடுகள்ன்றது பாதிப்பில் ஏற்பட்டுருக்குன்னு ரொம்பவே அழகாக சொன்னீங்க சார். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார்.